அவங்க பணி அப்படின்னு பார்த்தா இத்தனை கூட்டத்துக்கு நடுவுலையும் அவங்க அவங்க கேப் போட்ட அந்த முகங்கள், நிறைய முகங்கள் தெரியுது. ஏன்னா நம்ம ஒரு சின்ன கூட்டனாலே உள்ள போறதுக்கு ரொம்ப தடுமாறுவோம். இத்தனை கூட்டத்துக்கு மத்தியிலையும் அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கு மீறி வர கூட்டங்கள், அதற்கு மீறி தேர் போறதுக்கு உண்டான வழிபாதைகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு பாதி வழியில ஓரத்துல இருக்கிற அத்தனை மக்களோட கடைகளுக்கும் வழி கொடுத்து தேர் போறக்கும் வழி செஞ்சு வர நம்ம ஊடகங்களுக்கு, நிறைய பத்திரிகை நம்பருக்கு அத்தனை பேருக்கும் உண்டான வழிகளை செஞ்சு கொடுத்துட்டு இத்தனை மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து நிக்கிற அவங்கள நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அதற்கு மேல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னா, நம்ம வந்துக்கக்கூடிய மக்களை பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் இத்தனை வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில இந்த மாதிரி ஃபெஸ்டிவல், ஒரு பண்டிகை நாள்களில் தான் அவங்களோட சந்தோஷங்கள் எல்லாத்தையும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியே விட்டு திருவிழா பார்க்கலான்னு வராங்க. அவங்க மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் அப்படியே கூட்டமாக நின்று சாமியை பார்த்துட்டு போகிற வர கூட்டங்களை பார்த்துட்டு வெளியே இருக்கிற தின்பண்டங்களை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நம்ம மக்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை ஷூட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிது அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஃபீலிங் ஷேர் பண்ணிக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்ன அப்படின்னா, நீங்களும் வந்து இதை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவில் அது சந்தோஷமா இருக்குது அப்படின்றதையும் காமிக்கணும் அப்படின்றது தான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதில் வந்து கேமராவை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பாருங்கள் அவங்கள கவர் பண்ணுங்கள், இல்லை இந்த பக்கம் பாருங்கள் தேர் வருது, அங்கே பாருங்கள் பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்க அதை கவர் பண்ணுங்கள், இங்கே சர்பத் தராங்க, இந்த மாதிரி வந்து சொல்லும் போதே எங்களுக்குள்ள சந்தோஷமாக இருந்தது. அதை எடுக்கும்போது எந்த அளவுக்கு கேமராமேன் ஜெய்குடிக்கு வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்றத அவரும் உங்ககிட்ட சொல்லுவார். ஜெய்குடி, அங்கே இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவில் சந்தோஷமாக இருந்தது? ஜெய்குடி, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மக்களோட ஆர்வம் பயங்கரமாக இருந்துச்சு. இத்தனை நாள் வந்துட்டு இவ்வளோ கும்பல், ரொம்ப கலர்ஃபுல்லாக எல்லாமே சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாமே கூட்டமாக பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஃபுல்லாக சமாஜாலியாக இருந்துச்சு. அங்கங்கே ரஸ்னா எல்லாமே கொடுத்தாங்க, நிறைய கவனிச்சிட்டாங்க. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கலராகவே இருந்தது. ஓகே, ரொம்ப அழகாக வந்து ஜெய்குடி அவரோட, அதாவது கேமராமேன் அப்படின்ற விதத்தில் வந்து அவரோட சில விஷயங்களையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இதில் வந்து அவங்க மக்களோட நம்ம ட்ராவல் பண்ணி நடந்து போகும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என்ன அப்படின்னா, டக்குன்னு நம்மளை வந்து சுற்றி நின்றுக்கிறதும், ஏதாவது ஒரு விஷயத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி மேலே அப்படி கேமராவை எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சின்ன கஷ்டம் இருந்தாலுமே வந்து அது சந்தோஷமாக இருக்குது. இதை தாண்டி வந்துட்டு அங்கே கொடுத்துட்ருக்கிற அன்னதானம் இதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்கும்போது இன்னுமே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா, எவ்வளவோ மனசில் கஷ்டம் இருந்தாலும் அந்த அன்னைக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்றதெல்லாம் வந்து